ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஃபைன் குளோபல். ஸோ டுடே டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெப் டெக்னாலஜிஸ். ஸோ வெப் டெக்னாலஜிஸில் நம்ம என்னென்ன ப்ரோக்ராமிங் கோட் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript. HTML இஸ் நத்திங் பட் டு கிரியேட் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்குற கோட் வந்து ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ப்ரௌசரில் ஷோ ஆகணுன்றதுக்காக நம்ம HTML யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ சிஎஸ்எஸ்ன்றது வந்து ஸோ ஸ்டைலிங்கே HTML எலமெண்ட்ஸ். ஸோ லைக் கலர்ஸ், ஃபாண்ட், லேஅவுட் அண்ட் ஸ்பேசிங் அண்ட் பாக்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த HTML எலமெண்ட்டோட ஸோ ஆக்சுவல் அதோட சைஸ்லேருந்து அதோட கலர்ஸ்லேருந்து ஸோ அதோட டிஃப்ரெண்ட்காக நம்ம சிஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் நத்திங் பட் டு இன்ட்ராக்டிவ் ஒரு வெப் பேஜ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதுக்கு வந்து நம்ம மேஜராக நம்ம என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர். ஸோ ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபயர் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ க்ரோம் யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதோட டெக்ஸ்ட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ விஎஸ் கோட், நோட் பேட், சப்ளைம், இ கோட். ஸோ என்னுடைய சஜஷன் ஸோ விஎஸ் கோட் இஸ் பெட்டர். நெக்ஸ்ட் ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரோக்ராமிங் கோட் வந்து ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஸோ இன்சைட் ஏ ப்ரௌசர். ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ரோக்ராமிங் கோட் வந்து ஸோ அது வந்து ஒரு ரெண்டரிங் இன்ஜின். ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ், ப்ரௌசர் இன்ஜின், ரெண்டரிங் இன்ஜின், நெட்வொர்க்கிங், ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்ப்ரெட்டர், UI பேக்எண்ட். இதில் இருந்தால் நம்ம டேட்டா ப்ரெசிடென்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம என்னென்ன ப்ரோக்ராமிங் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா ஸோ HTML, CSS, JavaScript. ஸோ HTMLன்றது வந்து ஸோ நம்மளுடைய ஹியூமன் பார்ட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னா ஸோ HTMLன்றது வந்து ஸோ ஹெட், ஓகேங்களா. ஸோ JavaScriptன்றது ஸோ பாடி ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. ஸோ ஹெட் டு பாடி ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த HTML, CSS, JavaScript ப்ரௌசரில் ஆக்சுவலாக இப்படி தான் ஷோ ஆகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ HTML இஸ் நத்திங் பட் hypertext markup language அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் வெப்சைட், ஓகேங்களா. ஸோ HTML இஸ் நாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இட் இஸ் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ ரைட் சைடில் இருக்க பாருங்க. ஸோ HTMLோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் HTML ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், ஹெட் ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், பாடி ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். ஸோ இந்த பாடிக்குள்ளே இன்சைடில் தான் ஸோ உங்களுடைய அந்த HTML எலமெண்ட், HTMLோட கண்டென்ட் ஸோ ப்ரௌசரில் என்ன ஷோ ஆகணுமோ ஸோ அதை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ பி டேக் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம லேட்டராக நம்ம நிறைய டேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து டிவ்ன்றது வந்து இஸ் நத்திங் பட் இட் இஸ் கண்டெய்னர். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டெய்னரில் வந்து நம்ம செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஐடி வந்து நம்ம மெயின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடின்றது வந்து நத்திங் பட் இட் இஸ் ஆட்ரிபியூட். ஸோ உங்களுடைய அந்த HTML எலமெண்ட்டை வந்து ஸோ நம்ம எப்படி கலர்ஃபுல்லாக கொண்டு வர போகிறோம், நம்மளுடைய ஸ்டைலிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்குன்னு ஒரு யூனிக் நேம் ஐடின்றது வந்து, ஓகேங்களா. ஆக்சுவலாக நம்ம HTML எலமெண்ட் வந்து நம்ம ஸோ இப்படி தான் கமெண்ட் பண்ணுவோம். ஸோ கிரேட்டர் தென் எக்ஸ்லமெண்ட்ரி, ஸோ டபுள் ஐஃபன், ஸோ அதுக்குள்ளே அந்த செட் ஆஃப் கண்டென்ட், ஸோ அதுக்குள்ளே லாஸ்ட்டாக டபுள் ஐஃபன் கிரேட்டர் தென். ஸோ இப்படி தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக். ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணி ஸோ அதை HTML வந்து நம்ம கமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பட்டன், ஓகேங்களா. பட்டன் இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து நான் லேட்டராக டீச் பண்ணுறேன். ஸோ டாம் இஸ் ஏ ட்ரீ. டாம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், ஓகேங்களா. HTML எலமெண்ட் வந்து இப்படி தான் ஷோ ஆகும் அந்த ட்ரீ, ஓகேங்களா. நீங்கள் கொடுக்குற அந்த HTML கோட் வந்து ஸோ ப்ரௌசரில் எப்படி ஷோ ஆகுதுன்னா ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற அந்த HTML, ஸோ அதுக்குள்ளே அந்த HTML ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ நெக்ஸ்ட் எட் டேக். ஸோ எட் டேக்குள்ளே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும்னா ஸோ டைட்டில், மெட்டா டேக், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு வந்து ஸோ பாடி. ஸோ பாடிக்குள்ளே நம்ம என்னென்ன டேக் யூஸ் பண்ணுவோம் ஸோ H1 டேக், P டேக், UL டேக், ஆங்கர் டேக், லிஸ்ட் டேக், ஓகேங்களா. ஸோ HTML வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற டேக், ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம 99% வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற டேக். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நான் ஸோ இட் இஸ் கண்டெய்னர் யூஸ்வலி ஸோ ரீப்ரசன்ட்ஸ் ரெக்டாங்குலர் ஏரியா வித் இன்ஃபர்மேஷன் சைடு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் வந்து ஸோ இமேஜ் டேக்குள்ள நம்ம SRCக்குள்ள நம்ம என்ன URL ஸோ என்ன இமேஜ் வந்து நமக்கு தேவைப்படுதோ ஸோ அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆங்கர் டேக், நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக், நெக்ஸ்ட் H1 டேக். H1 டேக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஹெட்டிங் டேக், ஓகேங்களா.
நெக்ஸ்ட் இன்புட் டேக், நெக்ஸ்ட் ஸ்டைல் அண்ட் லிங்க். ஸோ இதுக்குள்ள தான், ஸோ இந்த லிங்க்குள்ள தான் நம்ம செட் ஆஃப் டேட்டாஸை நம்ம இங்கே ஸ்டைல் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் டேக். ஸ்கிரிப்ட் டேக் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் லேட்டர்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பேன்ன்றது வந்து ஸோ இன்லைன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், டிவ்ன்றது வந்து கண்டெய்னர், ஸ்பேன்ன்றது வந்து இன்லைன். கண்டெய்னருக்கும் ஸ்பேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸோ கண்டெய்னர்ன்றது வந்து ஸோ பிளாக் ஸ்கோப். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த கண்டென்ட் வந்து ஸோ ஃபுல் வியூவில் வரும். ஸ்பேனுன்றது வந்து நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டுக்கான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்குவோம். அது இன்ட்ரெஸ்டிங் டேக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங் டேக்ஸ் வந்து ஸோ நம்ம இந்த பட்டன், ஆடியோ, வீடியோ, கேன்வாஸ், ஐ ஃப்ரேம். இங்கே பாருங்கள். HTML டேக்கிங் வந்து கரெக்ட்லி ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ டிவ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ H1 வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். H1 இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஹெட்டிங் டேக். ஸோ H1 ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ள தான் நம்மளுடைய அந்த ப்ரௌசரில் ஷோ ஆக வேண்டிய ஸோ அந்த கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம H1 வந்து க்ளோஸ் பண்ணிடணும். Pன்றது வந்து பேராகிராஃப் டேக். ஓகேங்களா. ஸோ இதேமாரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடணும். நம்ம கொடுக்குற அந்த HTML வந்து நம்ம எப்படி கால் பண்ணணும்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கொடுக்குற அந்த HTML வந்து நம்ம எப்படி ஸ்டைலிங் பண்ணணும்னா, ஸோ ஐடி கிளாஸ். ஸோ ஐடின்றது வந்து யூனிக். ஓகேங்களா. ஸோ கிளாஸ்ன்றது வந்து ஜென்ரிக் ஐடென்டிஃபையர். சேம் ஐடி சேம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஸோ நம்ம ஒரு 4 டேகுக்கு வந்து நம்ம அதே சேம் நேம் யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ அந்த 4 டேகுக்கும் நம்ம கொடுக்குற ஸ்டைலிங் வந்து ஸோ சேமாக ஒர்க் ஆகும். அதுக்காக தான். ஓகே. ஆல்மோஸ்ட் நம்ம HTML இருக்கிற பேசிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே ஸோ நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம CSS ஓட பேசிக் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஆல்.